ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஹீரோ வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். டாக்டர் வந்து லூலியை பார்த்து என்னாச்சு கிளம்பலையா அப்படின்னு ஒன்று லூலியும் வந்து ஹீரோயினோட ஷூவை எடுத்துகிட்டு ஓடுறான். வீட்டில் வந்து ஹீரோ ஒரு மீனை எடுத்து வெட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதை பார்த்து லூலி என்ன அப்படின்ன ஒன்று, இந்த ஃபிஷ்ஷெல்லாம் என்னால் கொல்ல முடியாது, நம்ம ஏன் வந்து ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு லூலி சொல்கிறான், டாக்டர் வாங்க என்ன சொன்னார், உடம்பு சரியில்லாமல் ஹீரோயினுக்கு போனது காரணமே நீ தான், அப்போனா வந்து அவளோட கோபத்தை தணிக்க நீ தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்ன ஒன்று டாக்டர் சும்மா என்னையை பழி வாங்குறதுக்காண்டி சொல்கிறாரு. நான் அவரை பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டேன், அதனால தான் நான் வந்து ஹீரோயினை வேணுக்கு நீலாம் வந்து வேலையை விட்டு தூக்கலை. அதைக்கிட்ட லூலி அப்படியா, அப்போனா வந்து நீ இன்னைக்கு வந்தது அவளை கூப்பிடுதானா அப்படின்ன உடனே ஹீரோவும் ஆமாம் நான் அவளை கூப்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறத கேட்ட லூலியும், எந்த பாஸ் தன்னோட எம்ப்ளாய்க்காண்டி சமைச்சிருக்காங்க, அதனால் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் தேங்க்யூ சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்து கதவை திறந்து பார்த்துட்டு, ஏன் இவங்க 2 பேரும் இங்கேயே இருக்காங்க, என்னால் இன்னும் வெளியே போக முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தவொடனே போய் சொல்கிறான். நீ வந்து ஹீரோ வந்து நமக்கு எதிராக ஓட் போட்டாம்ல, அதை உன்னோட பிரதர்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை அதுக்குன்னு எனக்கு தனியாக அவரை நான் பார்க்கல, டைம் கிடைக்கல அப்படின்ன உடனே நீ இன்னுமே ஹீரோவை வந்து காப்பாற்றணும் தான் நினைக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன், நான் என்ன இடியட்டா, அவன் ஒரு அன்ஃபேர் ரெஃப்ரி, அது மட்டும் இல்லாமல் என்னைய வேலையிட்டு தூக்கியிருக்கான், அவனுக்கே நான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க. அதுக்கு போய் சொல்கிறான், அப்போனா அந்த லீகு ஸ்கூலில் வந்து அடித்தான் தெரியுமா, அடிக்கையில் வந்து ஹீரோ தான் முன்னாடி போய் நின்னா, நீ அவனை காப்பாற்றணும்னு சொல்லி முன்னாடி போய் நின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் கேட்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, அது வந்து என்னோடய உள்ளுணர்வு வந்து என்னை பாடி கார்டுன்னு சொல்லி அவனை போய் முன்னாடி நின்று தடுத்து காப்பாற்றணும்னு தோணிட்டு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு போய் சொல்கிறா, உன் மனசில் இன்னும் நீ ஹீரோவை பற்றி ஏதோ நினச்சிட்டு இருக்க, அதை போய் நீ அவன்கிட்ட சொன்னது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறா. நான்லாம் அவனை மிஸ் பண்ண மாட்டேனே, நான்லாம் அவன்கிட்ட போய் பேச மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. லூலி தான் சமைக்கிறாரு, சூப்பராக சமைக்கிறாரு. உடனே ஹீரோ சொல்கிறான், பரவாயில்லையே உனக்கு வந்து சமைக்கலாம் தெரியுதே அப்படின்னோடனே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சரி நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வாரான். யாரோ வர சத்தம் கேட்டோன்னே ஹீரோயினும் தூங்குற மாரி நடிக்காங்க. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை செக் பண்ணி பார்க்கான். என்னாச்சு இவர் ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காளே, இவளுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு பார்க்கான். அப்போ வந்து எல்லாமே நார்மலாக தானே இருக்குது, அப்போயே இவ எந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிட்ட போய் பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோயின் இந்த கொண்டை போட்டிருப்பாங்களா அதெல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்கான். உடனே ஹீரோயின் அந்த சைடு திரும்பி படுத்த உடனே எந்திரிச்சிடுறான். அதெல்லாம் போய் பார்த்துட்ருக்கா. லூலி வந்து கேட்கா, என்னாச்சு ஹீரோயின் எந்திரிச்சிட்டாளா அப்படின்னோடனே இல்லை அவள் எந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளில வந்துடுறான். போய் சொல்கிறான், அவன் போயிட்டா நீ எந்திரின உடனே ஹீரோயின் எந்திச்சு உட்காந்துட்டு என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்ட உடனே போய் சொல்கிறா, ஹீரோ ரொம்பவே உன் மேலே அக்கறையாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அவனா என் மேலே அக்கறையாக இருக்க போகிறான், நம்ம எப்போ இந்த இடத்த விட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கா. லூலி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோ சாப்பிடாம உட்காந்ததை பார்த்தோன்னா, நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் உப்பு அதிகமாக இருக்குது, நான் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு இனிப்பு தான் பிடிக்கும் அப்படின்ன உடனே, ஆனால் ஹீரோயினுக்கு உப்பான ஐட்டம் தானே பிடிக்கும், எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டீங்க, வித்தியாசமான டேஸ்ட்டை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி லூலி கேட்கான். ஹீரோ யோசிச்சு பார்க்கான், அப்படியா இதெல்லாம் தான் அவளுக்கு பிடிக்குமா, அவன் நம்மள்கிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். உடனே வந்து லூலியே சொல்கிறான், ஆமாம் அவன் வந்து அவள் சாப்பிட்றத விட மற்றவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குறதா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும், அவள் ரொம்பவே நல்லவ, ஆனால் வந்து அவளுக்கு எந்த பாய் ஃப்ரெண்டுமே கிடையாது, அவள் எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லி லூலி சொல்கிறது கேட்ட ஹீரோவும், அப்போனா அவளுக்கு க்ரஷ் யாராவது இருக்கா அப்படின்னு சொல்லி நைஸாக கேட்கா. அதுக்கு லூலி அப்பெல்லாம் யாரும் கிடையாதுன்ன உடனே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடு ஹீரோன்னு சொல்கிறான், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, லூலி ரொம்பவே நல்லா சமைச்சிருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லூலி சொல்கிறான், நான் போயிட்டு வரேன்ன உடனே போய் சொல்கிறாங்க, லூலி கிளம்பிட்டான், ஒருத்தன் தான் இருக்கான் அப்படின்ன உடனே ஹீரோயின் வேக வேகமாக வந்து ஃபுட்டை எடுத்து சுட வச்சு சாப்பிட்லான்னு பார்க்காங்க. அந்த சூடானதை பாத்திரத்தை வேறு தொட்டுடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஓ நீ வந்து சாப்பாடு திருடிட்டு இருக்கியா, நான் தான் உன்னை சாப்பிட கூட்டனே, அப்பவுமே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி கழுவி விட்றான். அதுக்கப்புறம் ஹீரோவே வந்து க்ளவுஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, நீ பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி சாப்பிட முடியும்னு, சரி சரி நான் திரும்பிக்கிறேன் நீ சாப்பிடுன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் சாப்பிட்றாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், நான் உனக்கு ஒரு ஜோக் சொல்லிட்டான். உடனே ஹீரோயின், இல்லை எனக்கு போதும், எனக்கு வயிறு ஃபுல்லாகிட்டு, நான் வந்து என்னோடய பவு ஸ்கூலுக்கே போகிறேன், என்னையை வந்து இந்த டைமில் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறா.
அதுக்கு ஹீரோ சொல்கிறா, நீ வந்து என்கிட்ட ஃபுல்லாகவே வந்து என்னோட பாடி கார்டாக இருக்கணும், என்னை விட்டு நீ வந்து போவே கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நீ வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிட்ட, நான் வந்து உன்னோட பாடி கார்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ விடுற மாரி தெரியல, நீ தான் என்னோடய பாடி கார்டு, நீ போவாத அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, இல்லை சிஸ்டர் ஆனு உன்னோட ஃபேன்ஸும் வந்து என்னைய வந்து தகுதி இல்லாதவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ எப்போதுமே எனக்காண்டி இருந்திருக்க, நானும் ஒரு நல்ல பாடி கார்டாக உனக்கு இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் முடியல, நீ எப்போதுமே என்னோடய மைண்டில் ஸ்பெஷலாக தான் இருப்பேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போனோன்னா ஹீரோ கையை பிடிக்கான். நான் வேணுக்குனே உன்னை ஏமாத்தலை, அதை பற்றி உன்கிட்ட ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை விட்டுறான். உடனே ஹீரோயின் போயிடுறாங்க. ஹீரோயினும் வந்து லிஃப்ட்டில் போகும்போது லிஃப்ட் திடீர்னு ஸ்ட்ரக் ஆயிடுது. ஹீரோயின் அதை ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. சரி திறந்தாது போயிடலான்னு பார்க்காங்க, அதுவும் முடியல. என்னடான்னு பார்த்தா இங்கே வந்து ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை ஃபுல்லாகவே வந்து ஃபயர் ஆகிருக்கும் போல், அதனால் புகை மூட்டமாகவே இருக்குது. ஹீரோவும் அவன் வீட்டிலேருந்து வெளில வந்து சரி லிஃப்ட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்க, அது ஒர்க் ஆகலன்னா சரி இறங்கி போயிடலான்னு பார்க்கான். அப்போ வந்து அந்த சைடு ஓடுறவங்கள ஒரு பொண்ணு சொல்கிறா, நான் வந்து லிஃப்ட் பட்டனை போய் அமுக்கினேன், ஆனால் வந்து அங்கே ஒரு பொண்ணு வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கா, நல்ல வேலையாக அவள் வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ஹீரோக்கு ஹீரோயின் ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கும் ஹீரோ ஞாபகம் வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரே டைமில் பண்ணுறதுனால ஃபோன் வந்து 2 பேருமே போக மாட்டேங்குது. லாஸ்ட்டில் ஹீரோ ஃபோன் பண்ணுறா, ஹீரோயின் எடுத்துடுறாங்க. ஹீரோவுனே நீ எங்கே இருக்கன்னவுடனே நான் அந்த மாதிரி லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன்னவுடனே சரி எந்த ஃப்ளோரில் இருக்கன்னவுடனே எனக்கு தெரியலையே, 4th or 5th தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஹீரோவுனே தன்னோட உயிரை பற்றி கவலைப்படாமல் ஹீரோயினை காப்பாற்றுக்காண்டி போய் லிஃப்ட்டில் போய் தட்டுறான். ஒரு வழியாக ஹீரோயினை கண்டுபிடிச்சிடறான். லிஃப்ட்டுக்குள்ளெல்லாம் ரொம்பவே புகை போனதுனால ஹீரோயினுக்கு மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது. போய் தான் ஹீரோயினுக்கு வந்து மூச்சு விட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோவும் கஷ்டப்பட்டு திறந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை வெளில கூட்டு வந்துடுறான். உடனே ஹீரோயினுக்கு முடியாமல் வந்து கொஞ்சம் மயங்கின மாதிரி ஹீரோக்குள்ளே ஷோல்டரில் சாஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரி வா நம்ம கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஆனால் கீழே இருந்து 3 பேர் வராங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், எங்களை காப்பாற்ற தான் நீங்கள் வரீங்களா அப்படின்ன உடனே அவனுக்கு ஒன்றுமே சொல்லாமல் மேலே ஏறி வரானுங்க. உடனே போய் உஷாரா இவனுங்கெல்லாம் ஐஸ்டோனை திருட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொன்னோன்னா ஹீரோயின் ஹீரோட்ட இவனுங்களாம் ஐஸ்டோன் காண்டி தான் வந்திருக்காங்க, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொன்னோடனே அவனுங்க அதுக்குள்ளேயும் அட்டாக் பண்ணுறாங்க. ஹீரோ தான் எல்லாத்தையும் தடுக்கிறான். உடனே ஹீரோ சொல்ல நீ ஓடிடு அப்படின்ன உடனே ஹீரோயின் நிற்காங்க. ஆனால் அவனுங்க ஹீரோவை தள்ளி விட்டு ஹீரோயின்ட்ட வராங்க. உடனே ஹீரோயின் ஐஸ்டோன் எடுத்து ஹீரோட்ட போட்டு நீ எப்படியாவது ஓடி தப்பிச்சிரு, ஐஸ்டோனை பாதுகாத்துரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறா, நீ என்ன இப்படி இருக்க, இந்த மாதிரி டைமில் கூட இந்த ஐஸ்டோனை போய் காப்பாற்ற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவனுக்கு ஹீரோவையும் துரத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. உடனே போய் சொல்கிறான், நான் வந்து உன் உடம்புக்குள்ளே போகிறேன்னா ஹீரோயினும் சரிங்காங்க. ஆனால் போயால் உள்ளே போக முடியல. உடனே ஹீரோயின்ட்டு கேட்க என்னாச்சு, என்னால் உள்ளே போக முடியலையே அப்படின்னு சொல்லி போய் கேட்டது. ஹீரோயின் எனக்கு தெரியலையே, நான் இப்போ எப்படியாவது ஹீரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஓடுறாங்க. இந்த ஹீரோவை ஹீரோயினு பிடிக்க வந்தவனுங்க வந்து சாக்கு கொடுக்குற மிஷின் வச்சுருக்கானுங்க. உடனே ஹீரோ ஷாக்கெலாம் அடிச்சிடாதீங்க, நானே உங்கள் கூட வந்துடுறேன்னு சொல்லி அவனே ஏறி உட்காந்துடுறான். அப்போந்தான் ஹீரோயினும் போயும் வர்றாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, போய் இப்போ ட்ரை பண்ணி பாரு என்னவொன்னே போய் ட்ரை பண்ணுறாங்க, உள்ளேயும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் போயை தான் கையில் பிடிக்க முடியாது, போய் ஈஸியாக போய் 3 பேரையும் அடித்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை செக் பண்ணி பார்க்காங்க. ஆமாம், ஈவில் ஸ்பிரிட்டால் தான் இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. உன்னோட அப்பார்ட்மெண்ட் தான் வந்து இப்போ அவங்களோட டார்கெட்டாக இருக்குது, அதனால் உன்னோட அப்பார்ட்மெண்ட் உனக்கு சேஃப்டி கிடையாது, அதனால் நீ வந்து போவு ஸ்கூலுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறது கேட்ட ஹீரோவும் நீ வந்து ஹீரோயின் கிடையாது தானே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே பின்னாடி ஓடுறான். இது எல்லாத்தையும் வீட்டில் இருந்து மிஸ்டர் டே பார்த்துட்டு இருக்கான். மிஸ்டர் டே பின்னாடி தான் வந்து அந்த டீமனும் நிற்கான். முன்னாடியே காமிச்சிருப்பாங்க தெரியுமா, டீமன் வந்து ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, அது வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் டேயை தான் அவர் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கான். மிஸ்டர் டே வந்து டீமன்ட்ட சொல்கிறான், நான் வந்து என்னோடய பெஸ்ட்டை தான் ட்ரை பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி சொதப்பிருச்சு அப்படின்ன உடனே இன்னும் நான் அவனுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் சொல்கிறான். இந்த சைடு ஹீரோவையும் ஹீரோயின் தான் காமிக்காங்க. ஹீரோ தான் ஓடி வந்து கேட்கா ஹீரோயின்ட்ட, அவங்களுக்குலாம் என்னாச்சு, அவங்களாம் அசைவே இல்லாமல் இருக்காங்களே, என்ன தான் நடக்குது நீ எனக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயின் உடம்புல இருக்க போய் வந்து ஹீரோவை பார்த்து நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறா. ஹீரோக்கு மருந்து போட்டு விட்றா. ஹீரோ ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். லூலி பிரதர் வந்து ஹீரோயினை கூப்பிட்டு கேட்காரு, நீயும் உன் பாஸும் திரும்பி சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு. உடனே உள்ளே இருக்கிறது போயில்லா, சும்மா வளவலன்னு பேசாத அப்படின்ட்டு போகிறாங்க. லூலியும் கண்டுபிடிச்சிட்டான், இன்றைக்கி நான் இவ வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, ஹீரோவோட சிஸ்டர் ஆன் வந்து ஓடி வர்றாங்க. லூலி போய் அவங்கள தடுத்து
உங்களெலாம் யார் இங்கே வர சொன்னா, நாங்களாம் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன உன்னையா பார்க்க வந்தேன், நான் என்னோடய பிரதரெல்லாம் பார்க்க வந்தேன், ஃபேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை போய் உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டே எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்போ ஏதாவது கொண்டு வா அப்படின்னு சொல்லி லூலிகிட்ட சொல்கிறாங்க. லூலியும் வேறு வழி இல்லாமல் சாப்பாடு ஆக்க போயிருக்கான். ஹீரோ சொல்கிறான், எனக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஒன்று எதனால உன்னோட அப்பார்ட்மெண்ட்டில் தீ எரிஞ்சிச்சின்னு தெரியல, அதை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நீ கொஞ்ச நாள் ஹோட்டலில் தங்கு அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்கிறத கேட்ட ஹீரோவும் இல்லை இங்கே எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, நான் இங்கேயே தங்கிக்கிறேன். ஒன்று சிஸ்டர் தயவு செய்து நீ இதை மட்டும் சொல்லிடாத, நீ ஹீரோயினை லவ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடாத அப்படிங்காங்க. ஹீரோ சொல்கிறா, ஏன் நீ விளாடுற, நான்லாம் அவளை லவ் பண்ணலைன்னு. ஒன்று அப்போ நீ அவளை லவ் பண்ணலை அப்படின்னா நீ ஏன் அவளை டெய்லி காப்பாத்துற, அவளுக்காண்டி பேசுன முன்னாடி இப்போ அவள் வீட்லேயே தங்கணுங்க, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கேட்காங்க. எனக்கு ஒன்றும் அவளை ஹோட்டலில் தங்கின வச்சுக்கோங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, அது எனக்கு ஆபத்தாக கூட முடியலாம், ஆனால் இங்கே ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் தான் என்னை நெருப்புலேருந்து காப்பாற்றுனா அப்படின்னு சொல்கிறத கேட்ட சிஸ்டரும் என்னதான் அப்படியா அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் சொல்கிறான், நீ தான் நேற்றுக்கு சொல்லிட்டு இருந்தல்ல உனக்கு இப்போ ஃப்ளைட்டில், நீ இன்னும் இங்கே இருக்க, ஃப்ளைட்டெல்லாம் பிடிக்க போகணுன்னு. ஆமாம் நான் மறந்துட்டேன், ஐயோ டைம் ஆகிட்டு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுறாங்க. லூலி பொறுப்பாக அப்பந்தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். உடனே ஹீரோட்ட கேட்கான், ஆமாம் உன் சிஸ்டர் எங்கன்னொடனே இப்போ தான் போனான்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி இவன் பாட்டில் இந்த சைடு போகிறான். உடனே ஹீரோ எனக்கு தான் அப்படிங்க, ஆனால் கண்டுக்கிறாமல் லூலி ஓடிடுறான். இந்த சைடு ஹீரோயின் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. உடனே போய் என்னாச்சு அப்படின்னு கேட்காங்க. திடீர்னு அந்த மோசமான ஆட்கள்லாம் முன்னாடி வந்தாங்க, அதை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரொம்பவே முடியாதப்போ ஹீரோ தான் நல்ல வேளை காப்பாற்றினா, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இந்த மாதிரி திரும்பியும் நடக்காமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு போய் ஹீரோட்ட நம்ம தெளிவாக விளக்கம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினும் ஹீரோவும் பேசுகிறாங்க. ஹீரோயின் தான் கேட்காங்க, உன் கைவலி எப்படி இருக்குன்னு. ஹீரோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ஹீரோயினோட போபு ஸ்கூலோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். உடனே ஹீரோயின் இந்த ட்ரெஸ் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு. உடனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாரி சொல்கிறான். ஹீரோயின் என்னத்துக்கு அப்படின்னா, ஒன்று நான் உனக்கு ஓட் பண்ணாமல் லீகு ஸ்கூலுக்கு ஓட் பண்ணதுனாலையும் எனக்கு வச்சுருந்த விஷயத்தை தெரியாமல் உனக்கு கொடுத்ததுனால என்னையும் மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கான். ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நானும் உன்கிட்ட சாரி கேட்கணும், அன்னைக்கு உன் வீட்டிலேருந்து நான் வெளில போகும்போது நீ ஏமாற்றிட்டேன்னு தான் நினச்சேன், நீ அந்த லீகு ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணதை நினச்சி நான் ரொம்பவே கோவப்பட்டு உன்கிட்ட குட் பை கூட சொல்லாமல் போயிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் தான் உட்காந்து யோசிச்சு பார்க்கல தான் தெரியுது உனக்கு அந்த ட்ராமா கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நான் உன் மேலே கோவப்பட்டதெல்லாம் தப்புன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறா. அன்னைக்கு அந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோட சொன்னோன்னே, சரி அப்போ யாருன்னா, சரி நான் உங்கள்கிட்ட சொல்வேன், நீ நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போயை பற்றி சொல்ல போகிறா. ஹீரோ ஹீரோயின் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணியிருப்பாள்ல, அதெல்லாம் நினச்சி பார்க்கான். அதுக்கப்புறம் ஹீரோவே சொல்கிறான், அப்போ நம்ம எல்லாம் அடிக்க வந்தானுங்களா, அவனுங்கெல்லாம் ஈவிலோட கண்ட்ரோலில் தான் இருந்தானுங்களா அப்படின்னவொன்னே ஹீரோயினும் ஆமாங்க. அப்போ நீ ஐஸ்டோனை ஈவில்கிட்ட தான் பாதுகாத்துட்ருக்கியான்னொன்னே ஆமாங்க, ஆனால் அவனுங்கெல்லாம் ஐஸ்டோனை திருட தான் வந்தானுங்க, ஆனால் எதனால உன்னையையும் கூட்டு போகணுன்னு நினச்சானுங்கன்னு தான் தெரியலன்னு சொல்லி சொல்கிறா. ஒருவேளை அவனுங்க என்னை நியான் ஃபெயிலின்னு நினச்சி கூட்டு போகலான்னு நினச்சிருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஈவிலுக்கு நல்லா தெரியும் நீ நியான் ஃபெயிலி கிடையாதுன்ட்டு, அப்பயே உன்னைய கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்கன்னா தெரியலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கையில, கண்டிப்பாக ஈவில் நம்மளை சுற்றி தான் இருக்கான், நம்மள்ட்ட தான் ஐஸ்டோன் இருக்குங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கையில் மிஸ்டர் டே தான் அவளுக்கு கண்ணுக்கு தெரியுறான். ஹீரோடையும் சொல்கிறா, மிஸ்டர் டேயாக தான் இருக்கும்னு. ஒன்று எப்படி டேயாக இருக்கும் அப்படின்ன ஒன்று, அவன் தானே அன்றைக்கி ஐஸ்டோன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தான், அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னோன்னே, எப்படி நீ கன்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான். அதுக்கு ஹீரோயின் எனக்கு என்னமோ தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் ஈவில் நம்மளை திரும்பியும் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோவும் திரும்பியும் ஹீரோயின்ட்டு சாரி கேட்கான். அதுக்கு போய் சொல்கிறா, பரவாயில்ல இப்போமாவது அவனுக்கு புரிஞ்சிச்சு என்ன ஒன்று. ஹீரோயின் சொல்கிறா, எல்லாமே என்னோட தப்பு தான், ஹீரோ எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் போயிட்ட பேசுகிறத கேட்ட ஹீரோவும் போய் இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயினா ஆமாம் அவள் இங்கே தான் இருக்கா, அவளுக்கு ஹாய் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ ஹாய் சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னா அந்த இலையை ஆட வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கான். அந்த இலையும் ஆடுது. உடனே ஹீரோ பாரு ஆடுது, அப்போ அவன் அங்கே இருக்கான் அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்கிறா, அவள் ஆட்டலை காற்றுனால தான் ஆடுது அப்படின்னு சொல்கிறத கேட்ட ஹீரோவும்,
காத்தா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் போயும் சிரிக்காங்க. ஆனால் ஹீரோ விடுற மாரி இல்லை இது காற்று கிடையாது, அவள் தான் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்கதா அங்கே வந்து பிரதர் லூலி வந்து வீடியோவாக எடுக்கான். நம்ம ஏன் வந்து ஹீரோவை வச்சு நம்ம ஸ்கூலை ப்ரமோட் பண்ணக்கூடாது, இதையே நம்ம ட்விட்டரில் வந்து போட்டு விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையில ஹீரோவோட சிஸ்டர் ஆன்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ வந்து உங்கள் போவோ ஸ்கூலில் இருக்கிறத நீ வந்து யார்ட்டையாவது வெளியில் சொன்ன வச்சுக்கோயேன், என்னோடய லாயர் தான் உன்னை வந்து பார்ப்பாருன்னு. எப்படிப்பா அவளுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு வேளை கேமரா வச்சுருப்போலோ அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்கான். இந்த பொம்பளை சரியான ஆளாக இருக்காப்பா, எப்படி பயமுத்துறான்னு பாரு. அழகாக இருந்து என்ன பிரயோஜனம், யாராவது இவளோட அழகில் மயங்குவாளா அப்படின்னு சொல்லி இவனையும் ஃபோட்டோவை பார்த்து மயங்கி விடுறான். ஹீரோவுக்கு வந்து அவள் அக்கா வந்து ஹீரோயினை நீ வந்து விரும்புறியான்னு கேட்டிருப்பாங்க தெரியுமா, அதே தான் ஓடிட்டுருக்கு மனசில். காலையில் வந்து ஹீரோயின் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வந்து நீ வந்து ஹீரோயினே இல்லை போய்யா அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயினும் போய் மாரி ஆக்ட் பண்ணி நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அதை உடனே ஹீரோவே பயந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சிரிச்ச உடனே ஏன்ப்பா இப்படி என்கிட்ட விளாடுற அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து உனக்குள்ளே அடிக்கடி வருவாளோ அப்படின்ன உடனே அடிக்கடிலாம் கிடையாதுன்ன உடனே யார் ஃபஸ்ட் என்னை கட்டி போட்டிருக்கேல காப்பாற்றினதுன்னு நான் தான் ஹீரோயின் சொல்கிறா. அப்போ யார் எனக்காண்டி வந்து பஞ்ச் வாங்கினதுன்னு அதுவும் நான் தான் சொல்லி ஹீரோயின் சொல்கிறேன். யார் என் கூட ஆக்டிங் பண்ணதுன்னு சொல்லி ஹீரோ கேட்க அதுவும் நான் தான் சொன்ன உடனே ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். நீ வந்து என்னோடய பாடி கார்டாக இருந்திருக்க, போய் உனக்குள்ளே வந்து போகிறது கூட எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அதனால் இங்கே இருக்கிற காலத்தில் வந்து உன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உன்னை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயினும் ஆமாம் நானும் போயும் நேற்றுக்கு தான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், உனக்கு இந்த கேமை பற்றி ஈவில் ஸ்பிரிட்டை பற்றி எல்லாமே உனக்கு சொல்லணும்னு நாங்கள் நினச்சோம். அதை பற்றி நம்ம வந்து இனிமேல் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்ன உடனே நான் சொன்னது இதை பற்றி கிடையாது, அப்போனா எதை பற்றி அப்படின்னு ஹீரோயின் கேட்டுக்கு அது வந்து பர்சனல் திங்ஸ்ன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா என்னன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு சரி நீ வந்து என்னை ஒரு பாஸாக எப்படி நினைக்கன்னு சொல்லி ஹீரோ கேட்கான். அதுக்கு ஹீரோயின் நீங்கள் ரொம்பவே நல்லவர், எங்ககிட்டலாம் ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு 2 சின்ன வாண்டுக வருதுங்க. அக்கா உங்களுக்கு என்ன சொல்ல வரான்னு தெரியலையா, உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு தான் கேட்காருன்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறானுங்க. அதுக்கு ஹீரோயினும் இதெல்லாம் நீங்கள் பேசுகிற வயசா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கேயும் அந்த 2 பசங்க வந்துடுறானுங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான் உங்களுக்கு பேய்க்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியும்னு ஹீரோ சொல்கிறான். அப்போனா எங்களுக்கு அவங்கள்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி தர முடியுமான்னு சொல்லி கேட்கானுங்க. அதுக்கு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அவனுக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு ஆட்டோகிராஃப் வாங்கி தரல அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறானுங்க. அதை கேட்ட ஹீரோயினும் 2 முட்டையை எடுத்து ஆளுக்கு ஒவ்வொன்றா கொடுத்து நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்க மாட்டேங்கன்னு நினைக்கேன், போய் தள்ளி போய் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான் ஹீரோ ஏன் இங்கே தங்கியிருக்காரு, நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான் உங்கள் வயசுக்கெலாம் லவ்வை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்னா உடனே எங்களுக்கா தெரியாது, எங்களோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. எங்கள் அம்மாக்காண்டு எங்கள் அப்பா சமைப்பார், அப்புறம் எங்கள் அம்மாவை ஷாப்பிங் கூப்பிட்டு போவார், மூவிஸ்க்கு கூப்பிட்டு போவார், ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு, பேக் வாங்கி கொடுப்பாரு. ஏன் எங்கள் அம்மா கூட தான் எங்கள் அப்பா எப்போதும் தூங்குவார். அதுக்கிட்ட ஹீரோயின் பெசாட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறேன். உடனே அப்படியும் அவனுக்கு அடங்க மாட்டேங்கானுங்க. நான் வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து ஹீரோயினை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பையன் சொல்கிறான். உடனே ஹீரோயின் இப்போ நீங்கள் போகலாம் வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரும் என்ன செய்வேன்னு தெரியாது, ஓடுங்கடா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு போகிற மாரி தெரியல. லூலி வந்து கூப்பிட்றான், உடனே தான் போகிறானுங்க. அவனுங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, நீங்கள் அதெல்லாம் சீரியஸாக எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சொல்கிறான். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RR ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.